ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். நாம் தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். Gratitude is not optional seasoning for Christian life. நம்ம எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 104 வாசிக்கிற பொழுது, அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். நம்ம எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையாய் செய்து அவருடைய முன்னிலையாகி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள் என்று கொலோசியரிலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் நம்முடைய சூழ்நிலைகளை கடந்து நாம் தேவன் மேலே கவனத்தை செலுத்த வேண்டும். ஃபோக்கஸ் ஆன் காட்ஸ் கேரக்டர் பிஃபோர் அவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். இன்றைக்கு நாம் தேவனை துதிக்க கூடாதபடி ஒரு காலகட்டத்துக்குள்ளே தள்ளப்படுவதற்கு காரணம், நாம் தேவனை பார்க்காமல் நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். எல்லாவற்றை விட எப்பொழுதும் தேவனை நாம் உயர்த்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தேவன் நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு தேவைகள் வருகிற பொழுது, கடந்த காலத்திலே தேவன் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து ஸ்தோத்திரியுங்கள். நாம் பலவீனர்களாய் இருக்கிற பொழுது நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவரை பார்த்து ஸ்தோத்திரியுங்கள். நமக்கு போராட்டங்கள் வருகிற பொழுது, நிம்மதியற்ற நிலைமை வருகிற பொழுது, நமக்கு சமாதான காரணரானாரே அவரை நினைத்து ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? என்னை பத்தி தேவன் என்ன நினைக்கிறாரு, என்னை பற்றி தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனை துதிப்பது அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் தேவனை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனை தொடர்ந்து நாம் துதிக்க வேண்டும். நாம் துதிக்கிறவர்களாய் இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நம்ம பரலோகத்தினுடைய வழிகளிலே ஒன்றிணைந்துகளாய் நாம் மாறி விடுகிறோம். Gratitude aligns us with heaven's perspective. Hallelujah. இன்னைக்கு துதிக்கிற பொழுது you go in your line with the word of God and heaven. நீங்கள் துதிக்கிற பட்சத்திலே தேவனுக்குரிய வழியிலும் யோசனையிலும் பரலோக திட்டத்துக்கும் நீங்கள் கடந்து போகிறீர்கள். துதிக்காத பட்சத்தில் நீங்க புலம்ப ஆரம்பிக்கிற பொழுது பிசாசு உங்க லைன்ல வந்துடுறான், நீங்க அவனுடைய லைன்ல போகிறீர்கள். மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் தாழ்ந்தாலும் குறைந்தாலும், நீங்கள் பலவீனப்பட்டாலும் சோர்ந்து போனாலும் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நீங்கள் துதிக்கிறதுனாலே ஜெயம் பெறுவீர்கள். துதிக்கிறதுனாலே கட்டுக்களோடையும் துதிக்கிறதுனாலே அற்புதங்களை காண்பீர்கள். நாம் செபிக்கலாம். துதியிலே வாசம் பண்ணுகிற பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய மகிமை இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், கிருபை தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறதுக்காய் எங்களை தெரிந்து கொண்டீரே. நாங்கள் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் களிக்குறவும் நீ செய்வீராக. ஆனந்த துதி சத்தத்தோடு உடைய சமூகத்தில் வர உடைய பிள்ளைகளுக்கு பலனை கிருபைகளை தருவீராக. எல்லா பலவீனாவிகள் சோர்வினாவிகள் விலகி போவதாக. ஜீசஸ் நேம். உமக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.